வணக்கம் நண்பர்களே, இது செல்வன் கனவு கார்டன். இங்கு நாம் செடிகளை வளர்ப்போம். வாருங்கள், சேர்ந்து விளையாடலாம். இது ஒரு நல்ல அருமையான பூச்செடி தான். ஃபுல்லாக அவுட்டோரில் வச்சு வளர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்தின் லீக் மாதிரி ஒரு அழகாக. அதில் இன்டோர் வெளியே ஃபுல்லாக வெளியே வைக்கணும், நிறையா பூ பூக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த செடியை வளர்க்கலாங்க. இதில் பல கலர்ஸில் இருக்குது, நிறைய கலர் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ இதுக்கு நம்ம பாட் மிக்ஸாக வளர்த்தோம் ரெடி பண்ணோன்னா சாதாரண செம்மான கலவை போதும், மாட்டுத்தனத்தோட உரம் வச்சா போதும். இது பார்டர் செடி வைக்கிறதுக்கு நல்ல அருமையான செடி. இது பார்டராக வச்சுன்னு வச்சுக்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்பயும் இதில் பூ இருக்கும். இதுக்கு சீசன்லாம் ஒன்றும் இல்லை, அருமையான பூ தான் இந்த கிரவுண்ட் ஆர்கிட்டு. இதில் ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா இல்லை சைடில் பேபி பிளான்ட்லாம் வரும். இல்லைங்களா, பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வரும் சின்ன பேபி பிளான்ட்டு. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வெளியே எப்பயுமே பூ இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த செடியை வளர்க்கலாம். இது அருமையான செடி. அடுத்தது எக்ஸோரா இட்லி பூ பிங்க்கு. இது மினியேச்சர். இதுக்கும் சீசன் இல்லை, எப்பயும் வருஷம் ஃபுல்லாக பூ பூக்கும். இது நீங்கள் செய்ய வேண்டியதுனால ஒரே கவாத்து மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். நீங்கள் எந்த அளவுக்கு கவாத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புஷ்ஷாக வரும். இது இட்லி பூ பிங்க் கலரு. இதுவும் பார்டர் வச்சா அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்டர் செடி வைக்கலாம். பின்ன நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்று வச்சாலும் அதை வெட்டி நிப்பாட்டணும், நமக்கு ஏற்ற ஷேப்பில் கட் பண்ணி நிப்பாட்டலாம். ஒரு அருமையான ஃபுல்லாக வெயில் வேணும் அதிகமாக. இதுக்கு உரம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 வாட்டி டிஏபி கொடுக்கலாம், அதே மாட்டுச்சாணத்தை உரம் கொடுக்கலாம், இதான் கொடுக்கலாம். அது ஏன்னா இதெல்லாம் வெயில் செடிக்கு உரம் அவ்வளோத்தையும் நீங்கள் உரம் கொடுக்கலாம், பின்ன பராமரிப்பும் செடிக்கு அவ்வளோத்தையும் பண்ண வேணாம். அது ஒரு தானே இந்த எக்ஸோரா திருச்சி பூ, இந்த கிரவுண்ட் ஆர்கிட்டு இதெல்லாம் அதில் அந்த பூவில் சேர்ந்தது. மனோரஞ்சிதம் இப்போ எல்லோரும் ட்ரெண்டிங்காக போயிட்டு செடி, அது எல்லோரும் வீட்லேயும் வளர்க்குறாங்க மனோரஞ்சிதம். அதனால் 5-6 மணிக்கு நல்ல வாசனை வருங்க. ஆனால் சிவனுக்கு உயர்ந்தது இது. சிவபெருமான் மிக பிடித்த பூ இது மனோரஞ்சிதம். நம்ம ஒரு தொட்டிலையாக வளர்த்துக்கிறோம், மண்ணில் வைக்கல. மொட்டு வரும்போது பச்சை கலராக இருக்கும், அப்படியே மெல்ல கலர் மாதிரி ஆரஞ்சு கலரில் ஆகும் மனோரஞ்சிதம். இது ஹைப்ரிட்டானது, இது நாட்டு செடியில். அடுத்தது செம்பருத்தி. அவங்க எல்லாருக்கும் தெரியும், பல கலர்ஸில் இருக்குது. இதெல்லாம் ஹைப்ரிட் செடி தான். வீட்டில் வளர்க்கணும்னா இப்போ நான் வந்து ஒரு செடி வாங்கி வச்சேன். இப்போ இது வந்து 1.5 வருஷம் ஆகுது செடி. 1.5 வருஷம் செடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. அதாவது இப்போ ஒரே செடியாக இருந்தது. இப்போ நம்ம கொண்டு நடவு செய்யும்போது கட் பண்ணி விட்டுனா அங்கேருந்து வரும்போது புஷ்ஷாக வரும். இன்னும் அங்கேருந்து நம்ம எம்மத்துக்கு கவர்த்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா புஷ் ஆகிட்டு வரும் செம்பருத்தி. ஹைப்ரிட் செடி அது ஒரு குணம். இது ரோஸ் கலரு, வேறு ஒன்று 2-3 கலர் இருக்குது. நிறைய மொட்டு வைக்கும். இந்த ஹைப்ரிட் செடி பொறுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்கே கேரளாவில் மழை டைம் தான் இருந்தாலும் இதில் எப்பயும் பூ இருக்கும். நம்ம நாடன் செம்பருத்தி மாதிரி இல்லை, எப்பயும் பூ இருக்குது பிங்க் கலர். இதை நம்ம ஃபுல்லாக வெயிலில் வச்சு வளர்க்கலாம் வீட்டில். என்கிட்ட இடம் அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செடி எங்கே வைக்கலாம். ஹைப்ரிட் செம்பருத்தினால பெருசாகாது, புஷ்ஷாக நிற்கும். அடுத்தது கோல்டன் பாண்டா. இது ஒரு அருமையான ஃபுல் அவுட்டோரில் இருக்கிற ஃப்ளவர் பிளான்ட்டு. இதில் பூவில் அப்படியே நம்ம கோல்டன் கலரில் இருக்கும். இது மரமாக நாடம் தான். இதில் ஹைப்ரிட் வந்து வேறு இருக்குது, நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் பூ இருக்கும். இது ஒரு பூ தான், இது ஃபுல் அப்படியே கொத்தாக மொட்டாக இருக்கும். நம்ம இட்லி மாதிரியே இருக்கும் கோல்டன் பாண்டா. வீட்டில் வச்சு வளர்க்கணும் பூச்செடி, எப்பயும் பூத்து குழுன்னு நினச்சிங்கன்னா இந்த செடியை வைக்கலாம். கோல்டன் பாண்டா ஒரு அருமையான செடி தாங்க. இது ப்ரொபகேஷன் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி செடி இல்லையா, தண்டு இங்கே ஒரு கட் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு மண் கலர் நம்ம மணல், ஆற்று மணல், அதில் நடவு செஞ்சால் போதும், சூப்பராக பிடிச்சி வந்துடும் வேறு. செடி மெல்ல க்ரோத் இருக்கும். ஆனால் பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த செடியை அடிச்சுக்க யாருமே இல்லை. ஏன்னா செடி ஃபுல்லாக நிறைச்சி பூ இருக்கும். ஃபுல்லாக பூத்து முடித்தோன்னே 1 வாரம் ரெஸ்ட் விட்டுறது, அப்புறம் மீண்டும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் இந்த செடி மரமாகவும் போகும். மரமாக வேணாமா நமக்கு வெட்டி இது கவாத்து பண்ணி விட்டால் போதும், அப்படி செடி புஷ்ஷாக அருமையாக இருக்கும். இது
எனக்கு வீட்டில் பூத்து குழுங்குன்னு நினச்சிங்கன்னா இந்த செடியை நான் தாராளமாக சொல்லுவேன். இப்போ லைட்டாக மழை பெய்யத்தால் பூ வளர்த்தம் இல்லை. இது ஒரு அருமையான செடி, கோல்டன் பாண்டா. இல்லை கோல்டன் பாண்டா ஆரஞ்சு இருக்குது, இதான் கோல்டன் பாண்டா ஆரஞ்சு. இது மினியேச்சர், இது ஹைப்ரிட் வெரைட்டி. இது கோல்டன் பாண்டா ஆரஞ்சு. இல்லை ரோஸு பிங்க்கில் ரெட்டு ஒன்று இருக்குது நம்மள்கிட்ட. சாரி, இதான ரெட்டு, பிங்க் வேறு, ஆரஞ்சு வேறு காட்டுறேன். இதெல்லாம் ஒரு அருமையான பிளான்ட்டு. பூ பூக்குது, அப்பயும் பூ இருக்கும். சீசன் இல்லாதது கோல்டன் பாண்டா. அடுத்தது எல்லாருக்கும் மிகவும் பிடிச்ச பாரிஜாதம் பூ. இது ஹைப்ரிட் இல்லை, நடப்பு நல்லா பெருசாக இருக்கும், ரோஜா பூ மாதிரி. இப்போ நம்மள்ட்ட ஒரு 5-6 செடி இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம ஒரு ஷேப்பில் வெட்டி நிப்பாட்டிக்கலாங்க. அதுதான் இந்த செடியோட அற்புதம். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி நிப்பாட்டலாம். இப்போ பூக்கிற டைம் ஒன்றும் ஆகிடல, இனிமேல் பூ வர்றப்போ நான் சொல்கிறேன். நல்ல இதில் அடியில் ஒரு மொட்டு வரும். இந்த தான் மொட்டு வந்து பூ பூக்கும். இது வெள்ளை கலர், நல்ல வாசனையாக இருக்கும், அருமையான செடி. இந்த ஒன்று இது வந்து முராயா பிளான்ட். முராயா இதில் ஒரு அருமையான ஒரு வெள்ளை கலர் பூ இருக்குங்க. இது நைட்டில் தான் விரியும், நல்ல மனம் இருக்கும், வாசனை. இது நம்ம பார்டராக வைக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி புஷ் ஆகிட்டும் கட் பண்ணி பண்ணலாம். அதாவது இப்போ நான் காட்டுனதெல்லாம் பராமரிப்பு அவ்வளோ இல்லாத செடி. எனக்கு செடி வீட்டில் பூச்செடியும் வளர்க்கணும், ஆனால் பராமரிப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சின்னா இந்த செடியை பார்க்கலாம். இதெல்லாம் பராமரிப்பு அவ்வளோ ஜாஸ்தி வேண்டாம். நடவு செஞ்சு அப்பப்போ நம்ம உரம் கொடுத்தா போதும், நம்ம வேண்டப்போ கட் பண்ணி புஷ் ஆகிட்டு நிப்பாட்டிக்கலாம். அந்த மாதிரி பிளான் தான் இப்போ நான் காட்டுறது. ஏன்னா நம்ம செடி வளர்க்கணும், பராமரிப்பும் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி செடியை நம்ம காட்டுறோம் நம்ம சேனலில். இந்த பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒரு டிசைன் ஆகிட்டு கொண்டு வரப்போ வெட்டிட்டு நீ அடுத்த டிசைன் வரும். எக்ஸோரா இட்லி பூவில் பிங்க்கு. நம்ம இப்போ போன மாதம் தான் கட் பண்ணி விட்டு கவாத்த பண்ணோம் ஃபுல்லாக. பார்த்தீங்களா எவ்வளோ தளிர் வருது. இப்போ இந்த ஒரு தளியிலும் நல்லா பஞ்சு மொட்டு வந்துட்டு பூத்துக்குள்ளும். செடி ஃபுல்லாக பூ தான் இருக்கும், அந்த மாதிரி அருமையாக இருக்கும் செடி. பிங்க் கலர் தான், அது சாதா வெரைட்டி தான், ஹைப்ரிட்டில் நாடன் வெரைட்டி. பிங்க் கலர் எக்ஸோரா பிளான்ட். அடுத்து இது ஒரு நாடன் செம்பருத்தி தான், ஹைப்ரிட்டில். பூ வந்து நல்லா கொண்டையாக இருக்கும், அந்த ரோசா பூ மாதிரி. அதேமாரி யாரும் அதிகம் பார்க்காத மிளகா செம்பருத்தி. இந்த பூ தாங்க இதுக்கு மேலே விரியாது, இது இந்த மாதிரி தான் இருக்குது மிளகா செம்பருத்தி. இதுலேயும் எப்பயும் நிறச்சி அதிகமாக பூ இருக்கும், எப்பயுமே பூ இருக்கும். அருமையான செடி இதுவும் பூ பக்கத்தில். இதுக்கு பராமரிப்பே தேவை, லோ மெயின்டெனன்ஸ். அருமையாக கட் பண்ணி கவாத்து மட்டும் நீங்கள் அப்போ பண்ணி விட்டால் போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், தானாக வந்துக்கும் அது. அடுத்து நிக்கோடியா பிளான்ட்டு. நிக்கோடியா இது வந்து லீஃப் வந்து வெள்ளை கலர் இருக்கும், ஃபுல்லாக நம்ம மேலே பனி பெஞ்ச மாதிரியே இருக்கும். இதில் ஒரு சின்ன ஒரு வயலுக்கு பூ இருக்கும், ஆனால் இப்போ பூக்கிற டைம் இல்லை அது, அதனால் வெறி செடி அப்படியே க்ரீன்ஸாக இருக்குது. இது ஒரு அருமையான வெளியே ஃபுல் அவுட்டோர் தான். அடுத்தது இது எல்லாத்தையும் தெரியும், அரளிப்பூ பூஜைக்கெலாம் எடுப்பாங்க. இந்த டைம் இப்போதைக்கு பூ இல்லை இதில். இது ஒரு வெரைட்டியான செம்பருத்தி தான். இதுவும் இது நம்ம கட் பண்ணி விட்டுதாங்க. இது நம்ம எம்மாத்திரம் செம்பருத்தி பூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கவாத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா புஷ்ஷாக வரும். இது அதுதான் செம்பருத்தி பூவோடது. பார்த்தீங்களா, இது 3 வருஷத்து பிளான்ட் தான். இது நம்ம கவாத்து பண்ண எவ்வளோ அருமையாக புஷ்ஷாக இருந்துக்குச்சு. இப்போ இது எல்லாத்துலேயும் முட்டு வச்சு பூ பூத்தா எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த மாதிரி பூக்கும். இது அருமையான ஃப்ளவர் பிளான்ட்டு. அரளியில் மஞ்சள் கலர் அரளி, மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இது இப்போ மழை பெய்யத்தால் பூ இல்லை இதில். இதுலேயும் பூ தான், பூ நல்லா இருக்குங்க. இதுக்கெல்லாம் பராமரிப்பே வேண்டாம். நான் காட்டின செடி எல்லாம் உங்களுக்கு பராமரிப்பே வேண்டாம், அருமையானது. வீட்டில் வளர்க்கணும்னு நினச்சிங்க, பராமரிப்பு இல்லாமல் செடி வளர்க்கணும்னு நினச்சா இந்த செடி தான். செம்பருத்தி, இட்லிப்பூ, அரளிப்பூ, கோல்டன் பாண்டா, பாரிஜாதம், முராய், நிக்கோடியம், கிரவுண்ட் ஆர்கிட்டு, மனோரஞ்சிதம். இப்போ இதெல்லாம் நமக்கு பராமரிப்பு இல்லாமல் வளர்க்குற செடி. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு வீட்டில் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செடி வாங்கி வளங்க.
ஆனால் நிறையா ஃப்ளவர் செடிலாம் பூச்செடிலாம் அதிகமாக மார்க்கெட்டில் இருக்குது. அதில் நீங்கள் பராமரிப்பு ஜாஸ்தி பண்ணணும். இப்போ இந்த செடியை வச்சிங்க, மெலேனியா சொல்லுவாங்க. இது சாரி பேர் வரல. இது நல்லா ஒரு நம்ம கொலுசு முத்து மாதிரி வரும், வந்துட்டு அழகாக பூக்கும். இது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் பராமரிப்பு வேணும். எல்லாம் செடி போடும் பாருங்கள். இது பராமரிப்பு செடி, நல்ல ரேட்டும் இருக்குது. பராமரிப்புன்னு செடி வீணாக போயிடும். அப்போ அதனால தான் அந்த சின்ன சொல்லத்தில் நம்ம அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோ வரும். இப்போதைக்கு நம்ம பராமரிப்பு இல்லாத செடியை வளர்க்கறதை பற்றி நம்ம காட்டுவோம். அடுத்தது மொசாந்தா ரெட்டு. இது சிவப்பு கலர் பூ பூக்கும் மொசாந்தா. இந்த செடிலாம் பராமரிப்பே வேண்டாங்க, சும்மா அதை நடவு செஞ்சால் போதும், அருமையாக அது மட்டும் வரும். பராமரிப்பு செய்யாத செடி இது ஒன்று, மொசாந்தா. அடுத்து செம்பருத்தியில் இது ஒரு கலருங்க, மினியேச்சர் பூ, சின்ன பூ பூக்கும் ரோஸ் கலரில். நம்ம அது வேறு பார்த்தா இது ஒன்று. ஆனால் இதில் எப்பயும் செடி ஃபுல்லாக பூ இருக்கும். அதுதான் இந்த செடியோட சிறப்பு. அருமையான செடி, எப்பயுமே பூ இருக்கும். எப்பயும் பூ இருக்கும், அதேமாதிரி செடி ஃபுல்லாக இருக்கும் பூ. இதை நான் சொன்ன கோல்டன் பாண்டாவோட பிங்க்கு, சாரி ரெட்டு, ஆரஞ்சு கலர் ஆகும். இது ஒரு செடி. அப்போ இதோட அடுத்து இனி ஒரு செடிகள் நம்ம இப்போ இந்த வீட்டில் பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் நிறையா செடி இருக்குது. இப்போ நம்ம ஒரு 10 செடியை காட்டிக்கிறேன். இனி வரும் நாளில் வீடியோக்கள் ஃபுல்லாக வரும். இப்போ இந்த செடிக்கு நம்ம எப்படி ஒன்று கொஞ்சம் பராமரிப்பு எந்த மாதிரி செய்யணும்,